ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா லைஃப் டைமில் வச்சுருக்க வேண்டிய ஸ்டாக்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டாக் நான் லைஃப் ஃபுல்லாக வச்சுருப்பேன்னு பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர் தான். இதுவும் எந்த ஸ்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா டெக் மஹிந்திரா இல்லைனா இன்ஃபோசிஸ் தான் வச்சுக்குவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெவென்யூ எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்சிலேருந்து தான் வரும். அப்படி பார்த்தீங்கன்னா இதில் ஐடி செக்டரில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸையும் அதிகமாக இருக்காது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் அதிகமாக தருவாங்க. டிவிடெண்டுக்காகவே நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஐடி செக்டரில். இப்போ இன்ஃபோசிஸ்ன்னு போனீங்கன்னா அதோட டிவிடெண்ட் ஈல்டை பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1.68 ஏறி இருக்குது. நான் இதை 1450 ரூபாய்க்கிட்ட இருக்கும்போது வாங்கி வச்சுருந்தேன். அதை வந்துட்டு விற்றுட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ப்ராஃபிட் வந்தாலே வெளியே வந்துடுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்டூடெண்ட்டு, எனக்கு கொஞ்சோண்டு ப்ராஃபிட் கிடச்சா போதுன்னு இருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் மட்டும் நம்ம பார்க்கலாம். டிவிடெண்ட் மட்டும் எத்தனை வாட்டி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். வந்துக்கிட்டே இருக்குது நிறையா. டிவிடெண்ட் மட்டும் பார்த்திங்கன்னா அக்டோபரு, ஏப்ரல்லேருந்து 2024 எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 28, 56, இங்கே ஒரு 42, 100 ரூபாய்க்கிட்ட வந்துடுச்சு. ஒரு வருஷத்தில் 100 ரூபாய்க்கிட்ட நம்ம ப்ராஃபிட் சம்பாரிச்சாச்சு. அதாவது பார்த்திங்கன்னா டிவிடெண்ட்லேயே நீங்கள் இந்த ப்ரைஸில் நான் வாங்கியிருந்தேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1450 இந்த ப்ரைஸ் கிட்ட நான் வாங்கி வச்சுருந்தேன். அதை வந்துட்டு நான் 1800 கிட்ட இருக்க போகும்போது நான் விற்றுட்டு வெளியே வந்துட்டேன். நான் வந்துட்டு அப்போதைக்கு நானே இப்போ தான் புதுசாக வந்திருக்கேன் இந்த ஷேர் மார்க்கெட்டிலும். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் தான் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன செக்டர்னு பார்த்திங்கன்னா ரீட்டைல் செக்டரில் வாங்கலான் இருக்கேன். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஐடிசி எதுக்காண்டின்னு பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா நிறையா டிவிடெண்ட் ஈல்டு தராங்க. இதை வந்துட்டு 400 ரூபாய்க்கிட்ட இருக்கும்போது வாங்கினவங்க தான் லக்கு. ஏன்னு பார்த்திங்கன்னா இங்கே விழுந்திருக்கும் பாருங்கள், இங்கே வாங்கினவங்களுக்கு தான் லக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 5 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா 200 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அப்போல்லாம் யார் வாங்கினீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஐடிசியோட ஃபண்டமெண்டல்னால் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்டமெண்டலாக எப்படி ஒரு ஸ்டாக் இருக்கணுங்கிறதுக்கான உதாரணம் பார்த்தீங்கன்னா ஐடிசி தான். இவங்களோட ரிசர்வ்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா எடுத்து வச்சுருப்பாங்க. ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா 5000 கோர் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த செக்டரில் இருக்கிற ஸ்டாக் வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபார்மா செக்டரில் இருக்கிறதில் வாங்கிக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா எது வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா சன் ஃபார்மா, இது மாதிரி நிறையா கம்பெனி இருக்குது. ஆனந்த் ஸ்ரீனிவாசன் எந்த கம்பெனி சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சன் ஃபார்மா தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் கம்மியாக இருக்குது அது மாதிரி சொல்லியிருந்தாங்க அவங்க. அதே மாதிரி வேறு இன்னொரு ஃபார்மா செக்டரில் இருக்கிற ஸ்டாக்கும் சொல்லுவாங்க. அதோட பேர் பார்த்திங்கன்னா சிப்லா. அதுக்கப்புறம் நிறைய இது இருக்குது. டாக்டர் ரெட்டி இருக்குது, இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. லூப்பின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டாக்லாம் அவர் சொல்கிற ஸ்டாக்லாம் நீங்கள் வாங்கினீங்களா இல்லையாங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் இந்த ஃபார்மாவில் வாங்கலான்னு இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதோட ரெவென்யூ எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸில் இருந்து தான் வருது, டாலர்ஸில் தான் வருது. அதுவும் இல்லாமல் நிறையா இஎன் பண்ணுவாங்க. டிவிடெண்ட் இவங்களும் தருவாங்கன்னு நினைக்கிறேன். டிவிடெண்டும் தந்திருக்காங்க. 10 ரூபா வந்திருக்கு. அதுக்கப்புறம் 8, 16, 17, 27 ரூபாய்க்கிட்ட வந்திருக்கு. 17, 10, 27 ரூபா ஒரு வருஷத்தில் ஏர்ன் பண்ணியாச்சு. டிவிடெண்டுக்காகவே நான் நிறையா ஸ்டாக்கில் நான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் கவர்மெண்ட் ஸ்டாக்கில் நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களான்னு மறக்காமல் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேங்கிங் செக்டரில் நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எல்லா செக்டரும் வளரணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பணம் தான் தெரியும். பணம் எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் கிட்டேருந்து தான் வரும். பேங்க் கிட்ட லோன் வாங்கி தான் அவங்க பிஸ்னஸ்லாம் பண்ணுவாங்க. இப்போ நான் வளர்ந்த பேங்கை விட வளர போகிற பேங்க்கில் தான் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு எந்த பேங்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி பெஸ்ட்டு பேங்க் தான். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 1 இயராக பார்த்தீங்கன்னா 24% கிட்ட கீழே விழுந்துருக்கு. நானும் 80 ரூபாய்க்கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எப்படா 70 ரூபாய்க்கிட்ட வரும்னு இருக்கு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 66 ரூபாய்க்கிட்ட வந்திருக்கு. 60 ரூபாய்க்கிட்ட வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஆசையாக இருக்காங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். 60 ரூபாய்க்கிட்ட வருதா? இதோட பேட்டர்ன் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். மேலே இங்கேயும் போயிருக்கு. இதோட ஃபுல் வீடியோ கூட நம்ம போட்டிருக்கோம். அது நம்ம சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இதோட பேட்டர்ன் கூட நான் வரைஞ்சி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வேறு என்ன ஸ்டாக்குங்கிறத பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் செக்டர் வைஸ் நம்ம போய்க்கலாம். லார்ஜ் கேப் செக்டர் வைஸில் வேறு என்ன ஸ்டாக்கு, பிஎஸ்சி இருக்குது. இந்த ஸ்டாக்லேயும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு காலத்தில் எவ்வளோ கிட்ட இருந்துச்சுன்னு பாருங்கள். 100 ரூபாய்க்கிட்டலாம் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 1000 ரூபாய்க்கிட்ட இருந்தது. இப்போ 5000 ரூபாய்க்கிட்ட இருக்குது. இந்த ஸ்டாக்கு பார்த்திங்கன்னா பிஎஸ்சி ஷேர் மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் வந்துட்டு ப்ராஃபிட் இருந்துக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 346 கோடி, நெட்ஒர்த்து 3455 கோடி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்எஸ்சியும் இருக்குது. ஆனால் அது பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் இருக்குது, அன்லிஸ்டட் ஷேராக இருக்குது.